கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் செவையாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சங்கீதம் 18:32 வாசிக்கிறோம், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதின் வழிகளை செவையாக்கி தாவீதின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி தாவீதை உயர்தலங்களில் நிறுத்தினார் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 27:11 வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்று தாவீது சொல்கிறார். செவ்வையான பாதையில் நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே செவ்வையாய் எப்படி செல்ல முடியும்? சிறிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை போதித்து நம்மை வழிநடத்தும் போது நம்முடைய வழிகள் செவ்வையாக இருக்கும். பல காரியங்களில் என்ன செய்வதென்று நாம் தடுமாறி கொண்டிருக்கலாம். எப்படி நடந்தால் நமக்கு சமாதானம் உண்டு என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தரோ நமக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய வழிகளை அவர் செவ்வையாக மாற்றுவார். நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். சங்கீதம் 5:8 வாசிக்கிறோம், கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்மை நீதியின் வழியிலே நடத்துகிறவராயிருக்கிறார். நமக்கு முன் சென்று அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கோணலானவைகளை நேராக்குகிறவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 3:6 வாசிக்கிறோம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்முடைய வழிகளிலே அவரை நாம் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனையின் நேரத்தில், நம்முடைய போராட்டத்தின் நேரத்தில் நம்முடைய இருதயம் அவரையே நினைக்கும்போது, அவருடைய வழிகளை கை கொண்டு நாம் நடக்கும்போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவார். மார்க் 7:35 வாசிக்கிறோம், அவன் செவ்வையானதை பேசினான் என்று. வழிகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செவ்வையாக மாற்ற நாம் செவ்வையான பேச்சுகளை பேச வேண்டும். நம்முடைய பேச்சு எப்படியோ அப்படியே நம்முடைய வழியும் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாம் பேசுகிறதில் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம். நம்முடைய பேச்சு செவ்வையாக இருக்கும்போது நாம் நன்மையானவைகளை பெற முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 18:21 தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், அவருக்கு நான் துரோகம் பண்ணினதில்லை என்று. நாம் தேவனுக்கு துரோகம் பண்ணாமல் அவருடைய வழிகளை கை கொண்டு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவார். ஏசாயா 45:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.